நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞரிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் உவரி நடுத்தெருவைச் சேர்ந்தவர் ஜஹீந்தன். மீன்பிடி தொழில் செய்து வரும் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திசையன் விளை பகுதியில் கபடி விழாவில் கலந்து கொண்டு இரவு 11 மணி அளவில் அப்பகுதியில் வந்த இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு சென்றுள்ளார். கூடவே மற்றொரு இருசக்கர வாகனமும் வந்துள்ளது. இரு சக்கர வாகனம் பாதை மாறி செல்வதை அறிந்த ஜஹீந்தன் வாகனத்திலிருந்து தப்ப முயற்சித்துள்ளார். வாகனத்தை நிறுத்திய மர்ம நபர்கள் உடனடியாக அவரிடமிருந்த 3 பவுன் தங்க சங்கிலி, 2 பவுன் மோதிரங்கள், 1000 ரூபாய் ரொக்கப்பணம் உள்ளிட்டவற்றை பிடுங்கிவிட்டு அவரை தலையில் அடித்து மயக்கமடைய வைத்து அந்த இடத்திலேயே விட்டு சென்றனர். காலையில் மயக்கம் தெளிந்த ஜஹீந்தனை மனைவியும் மைத்துனரும் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இந்த வழக்கில் குற்றவாளிகளை தேடி வந்த போலீசார் அஸ்வின், ராஜேஷ் மற்றும் அரவிந்த் குமார், சதீஷ், தச்சமொழி ஆகிய 4 பேரை கைது செய்துள்ளனர்.